கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இதுவரைக்கும் கட்டப்பட்ட, இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட அத்தனை தடைகளையும் அத்தனை கட்டுகளையும் உடைக்கிற வல்லமை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்று சொன்னார். அந்த வீட்டுக்கு ஒரு விடுதலை வந்தது, அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆவியானவர் வருகிற இடத்துல விடுதலை உண்டு. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இந்த நல்ல காரியம் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கணும், உங்க வாழ்க்கையில் நடக்கணும். ஆவியானவர் வந்துட்டா போதும், கண்டிப்பா விடுதலை. ஆவியானவர் வந்துட்டா பூட்டப்பட்ட சிறைச்சாலைகளும் நடுங்கும். ஆவியானவர் வந்துட்டா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களும் நடுங்கும். ஆவியானவர் வந்துட்டா அதிகாரிகளும் நடுங்குவார்கள். ஆவியானவர் வந்துவிட்டால் மந்திரவாதிகள் நடுங்குவார்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நம்ம வீட்டுக்குள்ள ஆவியானவர் இருந்தா, நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர் இருந்தா, உங்க தொழில் ஆவியானவர் இருந்தா, உங்க படிப்புல ஆவியானவர் இருந்தா, ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இன்னைக்கு அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரே ஆவியே விடுதலை தருவார். ஆவியானவருடைய விடுதலை. ஆவியானவர் வாராருனாலே விடுதலை வந்துட்டுன்னு அர்த்தம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் சத்துருவுக்கு எதிராய் கொடி பிடிப்பார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆவியானவர் இருந்தா அவனுக்கு விரோதமா வெள்ளம் போல திரளான இராணுவங்கள் எதிர்த்து வந்தாலும் அந்த மனிதனுக்கும் அந்த இராணுவத்துக்கு இடையில ஆவியானவர் வந்து கொடியை பிடிப்பார். அது வெற்றியின் கொடி. ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். ஆவியானவர் வந்தா விடுதலை, ஆவியானவர் வந்தா வெற்றி. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற நமக்கு விரோதமாய் எவ்வளவு போராட்டங்கள் வரட்டும், உங்களுக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, எதிர்காலத்துக்கு விரோதமா எல்லாம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் நம்ம கிட்ட இருந்தா நாம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆவியானவரை முன்னால விட்டுட்டு நாம பின்னால சந்தோஷமாய் நடக்கலாம். ஆவியானவர் வந்தா விடுதலை, ஆவியானவர் வந்தா வெற்றி, ஆவியானவர் வந்தா ஒரு நிச்சயம். நான் நித்தியத்துக்குரியவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஆவியானவர் இருந்தால் நம்மளை எழுப்பி 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 பறக்க வச்சு அந்த உன்னத அனுபவங்களுக்கு நேராய் கொண்டு போவார். ஆமே. ஆவியானவர் இருந்தா இருக்கிற லெவல்ல இருந்து ஆமே பரலோகத்துக்கு நேராய் நாம் நடத்துவார். வரங்களை தருவார், வல்லமைகளை தருவார், தாளந்துகளை தருவார், பாட வைப்பார், படிக்க வைப்பார், அதிகாரிகள் ஆக்குவார், ஜீவரச்சனை உண்டு பண்ணுகிறார் மாற்றுவார். தேசத்தில் கர்த்தர் உயர்ந்த நிலைமையில கொண்டு வருவார். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய வருங்கால பிள்ளைகள் எல்லாம் தேசத்தில் ஆவியானவராலே உயர்ந்த நிலைமையில் வருவார்கள். ஆவியானவர் வந்தா அவர் உன்னதத்துக்கு நேராய் நடத்தி கொண்டே இருப்பார். சகல சத்தியத்திற்குள் நடத்தி கொண்டே இருப்பார். ஒரு நிச்சயத்தை தருவார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பெற்ற பரிசுத்த ஆவி.